ஐயோ மறுபடியும் பண்ணிக்கிறீங்க. சாரி, இன்னொரு டேக். இஸ் ஒன் சான்ஸ். கையில் லப்பரா போட்டுக்கிட்டேன். எஸ்டிஆர்ரா. அப்புறம்டா சரி, எந்த புல் அது? இது சைதாப்பேட்டை நம்பர் ஆச்சேடா. ரஜினி ஸ்டைல். ஹலோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் கேட்குறீங்க. திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஃப்ளெக்ஸிங். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், என்னடா வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் தான் நினைக்கிறீங்க. விஷயம் இருக்குது. ஐ எம் சாரி. என்னடி இது? இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டா என்ன பெரிய யூடியூபர் ஆகலான்னு நினைப்பா. என்னதான்டா வேணும் உனக்கு? ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அது விஷயம் இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை சட்டை போட்டக்கு ரீசன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே மேபி இது இருக்கலாம். ஸோ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணுவோன்னே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஒரு விஷயங்களில் நான் பண்ண ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ வந்து பேசிக்கலி நான் சும்மா இருக்க நேரம் கவிதை எழுதுவேன். அந்த கவிதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. ஸோ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் எழுதக்கூடிய கவிதைகள் ஒரு வேளை நல்லா இருக்க பட்சத்தில் சரியா, நீங்கள் வந்து இப்போ மார்க் போடணும். ஒரு கவிதைக்கு 2 மார்க் அப்படின்னு நீங்கள் மைனஸ் மார்க்கும் கொடுக்கலாம். ஐ மீன் வந்து பார்த்தோன்னா நல்லா இல்லைன்னா 0, ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜ்னா 0 வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நல்லாவே இல்லை அப்படின்னா -2. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கான ரூல். லைக் வந்து கவிதைக்கான வந்து ஒரு ரூல். இப்போ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த சீரியஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சுட்டு நான் அதிக நேரம் வந்து பார்த்தோன்னா ஓபி அடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோவுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு கவிதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்காக தான் இந்த ஒயிட் ஷர்ட்டு, இந்த நோட்டு இதெல்லாம். ஸோ வந்து கவிதை எழுதுறதுக்கான நோட்டு கிடையாது, சும்மா எல்லாம் கிறுக்கி வச்ச நோட்டு தான். ஸோ கவிதை சொல்கிறேன் கேளுங்க. காவிதை பேட்டி. பெண்ணே பெண்ணே பூவில் வரும் வாசம். ஓகேயா? பூவில் வரும் வாசம். பெண்ணே நீதானே என் உயிர் சுவாசம். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண. ஃபஸ்ட்டு கவிதை ஓவர். ஓகேயா? ஓகே, இப்போ எந்நேரம் பாயிண்ட் போட்டிருப்பீங்க 2 -2 0 அது நெக்ஸ்ட்டு போய்க்கணும். அடுத்ததில் பார்த்துப்போம். அடுத்து கவிதை 2 என்ன அப்படின்னா, கவினை என்ன சொல்கிறான் பாருங்க. எழுதுது பிடிச்சிட்டேன். உன் மீது எனக்கு இல்லை காமம். ஐ அகெயின் ரிப்பீட். உன் மீது எனக்கு இல்லை காமம். நாம் இருவரும் செய்வோமா பிரேமம். கவினை சார், கவினை. இதுக்காக தான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து கவிதை சீரியஸ், ஐ மீன் இதோட கவிதைக்கு வந்து நீங்கள் மார்க் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டவங்களாம் வைரமுத்து ஆயிட முடியாது. கவிதை எழுதணும்னு ஃபீல் பண்றவங்களாம் கண்ணதாசன் ஆயிட முடியாது. கவிதை செக்மெண்ட் ஓவர். ஆனால் இந்த கவிதை செக்மெண்ட் சொல்லும்போது தான் எனக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் என்ன கவிதை சொல்கிறா சும்மா அப்படிங்கும்போது, அதான் இதெல்லாமே வந்து நான் வந்து 10th 12th நினைக்கிறேன். ஆமாம், 12th வந்து சும்மா எழுதிட்டு இருப்போம். இருக்க மாட்டேடா. ஸோ எழுதுறப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், ஏதோ ஒரு கவிதை சொல்கிறான். அவன் ஏதோ ஃபீல் பண்ணான், பெருசாக ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவான்னு நினச்சேன். சரியா? ஸோ வந்து அவன் சொன்ன கவிதை என்னன்னா, பெண்ணே நீ ஒரு சிற்பம் அப்படின்னு நிறுத்திட்டேன். ஆக்குவே நீ அவ்வளோதான் இருப்போம் அப்படின்னு நான் நிறுத்தினேன். தெரியுது மதுரை முத்து ஃபேன்ஸ் அடிக்க வர்றது எனக்கு தெரியுது. விஷயம் இருங்க, வெயிட் பண்ணு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, காமெடி நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. சிரிங்க சந்தோஷமா இருங்க. அதுக்கு வேணாலும் 2 -2 0 வாங்கிறது உங்களுக்கு இதில் முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கு நான் போக வரல. விஷயம் என்ன அப்படின்னா,
அவர் சொன்னது ஒரு நாள், அது நான் கேட்டதில்லை. நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கேட்டேன் இந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கவிதைக்கு இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, காமெடின்னு இதை வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த ஃப்ளெக்ஸிங்குள்ளே இதுவும் அடங்கியிருக்கு, அவ்வளோதான் விஷயம். இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் லிரிசிஸ்ட், பாட்டு பாடுவேன். அந்த லிரிக்ஸ் வச்சு பாட்டு பாடுவேன். லைக் வந்து மியூசிக் வந்து கடன் வாங்கிக்கிறேன், ஏதோ ஒரு படத்துலேருந்து கடன் வாங்கி தான் போடணும், அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியாவது கேட்கும், அதனால தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது கைஸ். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன மார்க் போடுறீங்கிறது கமெண்ட்டில் தெரிஞ்சதுன்னா நம்ம ஸ்டேஞ்சஸ் வந்து கமெண்ட்டில் யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு நல்ல மார்க் போட்டிருக்காங்க, இந்த கவிதையை நீங்களும் யூஸ் பண்ணி பலன் பெறலாம். அதே சமயத்தில் உங்கள் லவர், இப்போ தான் வேலண்டைன்ஸ் முடிஞ்சு, ஸோ வந்து உங்கள் லவர்கிட்ட இதை சொல்லி நீங்கள் வந்து உங்களோடதுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன மார்க் போட்டிருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் எதை வேணுமோ யூஸ் பண்ணி நீங்கள் பலன் பெற்றுருங்க, நானும் பலன் பெற்றுருக்கேன். ஸோ வந்து பார்த்தோன்னா கொடுத்ததுக்கு கொடுத்த மாதிரியாச்சு, வாங்கினதுக்கு வாங்கின மாதிரியாச்சு, ஓகேவா? ஸோ வந்து இப்போ சாங்கில் போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சதுன்னா சாங்குக்கு 5 மார்க்கு, ஓகேயா? சரி, இப்போ நான் சாங்கோட லிரிக்ஸ் சொல்கிறேன், அதோட மியூசிக்கே நான் கடன் வாங்கிக்கிறேன். இது என்னென்னா என்ன பண்ணா சண்டை கோழி 2ன்னு நினைக்கிறேன், ஓகேயா? ஸோ சாங்கோட லிரிக்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, ஸ்டார்ட். பஞ்சு மிட்டா வாங்கி தந்தேன், நெஞ்சுக்கிட்ட வச்ச உன்னை, நேந்துக்கிட்ட என்ன நானும் உன்கிட்ட. ஓகே, இப்போ அதை பாட்டாக பாடுற மாதிரிண்ணே. பஞ்சு மிட்டா வாங்கி தந்தேன், நெஞ்சுக்கிட்ட வச்ச உன்னை, நேந்துக்கிட்ட என்ன நானும் உன்கிட்ட. ஓகே, ஃபஸ்ட்டு சாங் ஓவர். சாங்குக்கு நேரம் மார்க் போட்டிருப்பீங்க, அதே ரூல் தான், 5 -5 சைபர். ஏன் வேணாலும் யூஸ் பண்ணிக்க. இந்த லிரிக்ஸை காப்பிரைட்லாம் கிளைம் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து கொஞ்சம் ஷேர் லைக்லாம் பண்ணுங்க முடிஞ்சா, ஓகே? செகண்ட் சாங் என்ன அப்படின்னா, இதுதான். இது வந்து யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா, விஜய் சேதுபதி படம் துக்ளக் தர்பார் நினைக்கிறேன், மியூசிக் மட்டும், ஓகே? அந்த காப்பிரைட் மட்டும் அடிச்சு விடாதீங்க, எங்கள்கிட்ட நானாக தான் சாங் போடுறேன், ஓகே? ஸோ அந்த பாட்டு என்ன அப்படின்னா, லிரிக்ஸ் இப்போ தானனா நானா தானா இப்படின்னு போகும், சரியா? அதுக்கு நான் ஒரு லிரிக்ஸ் வச்சுருக்கேன். காதல் கடலில் தொலைஞ்சிட்டேன், காப்பாத்து கடவுளே. எப்படி ஸோ வந்து 5 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள், 2 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள், காமெடிக்கும் 2 மார்க்னு வச்சு எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். மொத்தமாக டோட்டல் பண்ணி நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். பாஸ் மார்க் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 2 2 மார்க்கு, 3 2 மார்க்கு, 2 5 மார்க் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 3 2 மார்க்குக்கு 6ன்னு போட்டால் 6 6 கூட 10 16 மார்க்கு. ஸோ வந்து 16 மார்க்குக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 16 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டு நான் பாஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு 8க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேயா? அப்படி 8க்கு மேலே இருந்தால் நான் ஃப்ளெக்ஸிங் வந்து பண்ணுவேன். ஒரு வேளை நீங்கள் பண்ணணும்னு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும், சப்ஸ்கிரைபரே 3 பேர் தான், பரவாயில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி 3 பேரில் 2 பேர் நல்லா இருக்குனால இந்த ஃப்ளெக்ஸிங் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை, நல்லா இல்லை அப்படின்னா வேறு சீரியஸில் மீட் பண்ணுவோம். மேபி ஃப்ளெக்ஸிங் 2 வந்தாலும் வரலாம், இல்லைன்னா சொல்ல கிடையாது. அப்புறம் சொல்லிவிட்டு ஏன் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது, அவ்வளோதான். தட்ஸ் த வீடியோ. வீடியோ முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்காதீங்க, இனிமே தான் ஆரம்பம். அப்படி ஐயோ மீண்டும் மீண்டுமா இல்லை, பட் இருந்தாலும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சாங் பிடிச்சிருக்கேன், கேட்குறீங்களா? என்ன அப்படின்னா, இவன் பேர் ஹாரிஸு. இந்த ட்ரெண்டுக்கு இப்போ இது கரண்ட் சுச்சுவேஷனில் பாடுறது, ஓகே? இவன் பேர் ஹாரிஸு. ஐயோ வேணாம், இப்படி வச்சுக்கலாம். என் பேர் ஹாரிஸு, இவன் தான் என் வாரிசு, கத்தாத கீச்சு மூச்சு, எடுத்துருவான் மூச்சு பேச்சு, அதுக்கு இல்லடா தச்சு போடா கேக்குது.